ஜீவாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் என்னோடய மெயின் கிச்சன். இது. இந்த மெயின் கிச்சனில் நான் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு எக்ஸ்டெண்டட் கிச்சனும் இருக்குது. இந்த எக்ஸ்டெண்டட் கிச்சனில் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் நான் வச்சுருக்கேன். 2 ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் உள்ளது பார்க்கலாம். இந்த ஃப்ரிட்ஜில் முதல்ல நம்ம மேலே இந்த ஃப்ரீசர் செக்ஷனை பார்க்கலாம். இது ஐஸ் கட்டி, ஐஸ் பாக்ஸ். இது நான் இங்கே இது ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். இது ஃப்ரோசன் கறிப்பாப். பழைய கறிலாம் மிச்சமாகிடுச்சுனாக்கா இந்த மாதிரி நான் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்குவேன். எனக்காச்சும் சப்பாத்தி, அப்பம் இந்த மாதிரிலாம் செஞ்சாக்கா அந்த கறி சூடாக்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய் பால் இருந்துச்சு, அதை தூக்கி இதில் போட்டு அது ஃப்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்குது. கீழே வந்துட்டு மீட் கேஸ். இது என்னோடய மீனெல்லாம் இங்கே இருக்கும். மீனெல்லாம் வாங்கிட்டு சுத்தம் பண்ணி அதெல்லாம் இந்த மாதிரி பையில் கட்டி எடுத்து வச்சுருவேன். இது கொஞ்சம் ஊடாங்கலாம் இருக்குது. மீன் இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். இது மீட் செக்ஷன். கதவில் பார்த்திங்கன்னா டோரில் இந்த ஃப்ரோசன் ஃபிஷ் வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஃப்ரூட் கேக்லாம் அந்த மாதிரி சின்ன பீசஸாக நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னோடய வீடியோவில் இந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். எனக்காச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா ஒன்று அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மேலே வந்துட்டு சீஸ்லாம் இருக்குது. பீஸாவுக்கு பாஸ்தா அது மாதிரிலாம் செஞ்சால் அந்த சீஸ்லாம் வச்சுக்குவேன். இது வெஜிடேரியன் இக்கட் வில்லிஸ். பின்னால் வந்துட்டு ஒரு ஃப்ரோசன் பரோட்டா, பிளேன் பரோட்டா கூட இருக்குது. இப்போ கீழே போகலாம். கீழே செக்ஷன் போகலாம். இப்போ கீழே செக்ஷன் பார்க்கலாம். இது வந்து என்னோடய ஃபேவரட் பிளேஸ். இங்கே மேலே வந்துட்டு நான் என்னோடய பேக்கிங் ஜாமான்லாம் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். கொக்கோ பவுடர், சாக்லேட்ஸு, சீனி, கேஸ்டர் சுகர், ஐசிங் சுகர், சீனி, பட்டர்லாம் நான் நிறையா வச்சுருக்கேன் பாருங்கள். சமயத்தில் பட்டர்லாம் விலை குறைவாக டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நிறையா வாங்கி இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவேன் நான். இது கொக்கோ பவுடர் இதெல்லாம் இருக்குது. அடுத்து இங்கே வந்துட்டு பாலெலாம் வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் எப்பயுமே தண்ணி பால் தான் பாய்ப்போம். தேத்தினிக்கு, சமைக்கிறதுக்கு, பேக்கிங் எல்லாத்துக்குமே ஒரே பால் தான் நான் பாய்ப்பேன். அதனால் நான் இந்த பாலே வாங்கிடுவேன். இது திறந்துட்டாக்கா இது மாதிரி மூடி வச்சுக்கணும், இல்லைனா பாக்டீரியா போயிடும். இதெல்லாம் சாப்பாடு. இந்த கேக் இருக்குது, இதெல்லாம் சாப்பாடு. இது வந்து என்னோடய ஃபேவரட் பாக்ஸு. இது மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், பூண்டு, மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே ஒரே இடத்துல இந்த மாதிரி இந்த டப்பாவில் இருக்குது. இதுலேயும் சாப்பாடு இருக்குது. அடுத்து இந்த செக்ஷன். இங்கே வந்துட்டு தயிர்லாம் இங்கே வச்சுருக்கேன். தயிர், இது ரொட்டிக்கு சாப்பிட்ற ஸ்ப்ரெட் பட்டர், இது கண்டென்ஸ் மில்க்கு, பழைய ரொட்டி, இது கார்லிக் பட்டர், கொஞ்சம் மிச்சம் கருப்பு சீனி, ஊலம்லாக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டப்பாவில் போட்டு நான் வச்சுக்குவேன். இந்த மாதிரி இதுக்கு ஜாம்லாம் இருக்குது. மில்லோலாம் வாங்கிட்டு பிரித்து இது மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். அடுத்து இங்கே கீழே இது ஃபிஷ் கேக் கொஞ்சம் வாங்கினேன். அன்றைக்கி ஃபிஷ் கேக் வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் தேங்காய் பூ செஞ்சு வச்சுருக்கேன் சூள்ளப்பத்துக்கு. பாருங்கள், தேங்காய் பூ இருக்குது. இது கொஞ்சம் தஃபு பாக், லெமன், பாதி லெமனு பையில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஆரஞ்சு இதெல்லாம் அங்கே இருக்குது. அடுத்து கீழே வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அதை பையில் பேப்பரில் முதல்ல சுற்றிட்டு அப்புறம் பையில் கட்டி இந்த மாதிரி நான் வச்சுக்குவேன். எப்பயுமே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுலாம் இந்த மாதிரி பையிலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். மார்க்கெட்டில் வாங்குறதுலாம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இந்த கதவுல பார்க்கலாம். மயோனீஸ் வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் ஸ்டாக், சீஸ் இருக்குது,
ஹனி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஒன்று சிக்கன் ஸ்டாக் வச்சுருக்கேன், ஒன்று வந்து வெஜிடபிள் ஸ்டாக் கூட வச்சுருக்கேன் பாருங்கள். இது தேன், இதெல்லாம் காஃப் மிக்சர், இது மிச்சம் இருக்கிற மெக்டி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றப்போ மிச்சம் இருக்கிற இந்த சில்லி சாஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வரப்போ இந்த மாதிரி சில்லி சாஸ்லாம் தான் நான் வீச மாட்டேன், இதையும் வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூல் ஃபீவர் கூட ஒன்று இருக்குது. இங்கே வந்துட்டு என்னோடய பேக்கிங்க்குள்ள கேக் செய்யறதுக்குள்ள ஜாமான் இதெல்லாம் எசன்ஸ் இருக்கும், கலர்ஸ் இருக்கும், இமால்கோ பேஸ் இது மாதிரி எல்லாமே நான் இங்கே வச்சுருப்பேன். நிறைய கலர் வச்சுருக்கேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து கீழே கொஞ்சம் இது வந்து இது கேஸ்ட்ரிக் மெடிசன்லாம் இருக்குது பாருங்கள். மிட்டாயி, ஆரஞ்ச் ஜூஸு, மயோனீஸ் வச்சுருக்கேன். இது வந்துட்டு என்னோடய வனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரே ஒரு பேக்கரியில் தான் இந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி விற்பாங்க. நான் ஒரு வாட்டி போனேன்னா நிறையா வாங்கி வச்சுருவேன், அடிக்கடி போவேன் நான். சிரப் ரோஸ் வச்சுருக்கேன். இது வந்துட்டு சுக்குலாம் இடிச்சிட்டு சுக்கு வந்துட்டு பிளைண்ட் பண்ணி சளிச்சிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். சுக்கு, இது ஏலக்காய், நிறையா கெஷ்யூ நட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். கெஷ்யூ நட்ஸ் நம்ம வீட்டில் நிறைய பாய்ப்போம், நிறைய கெஷ்யூ நட்ஸ் இருக்குது. இது என்னமோ என் மக என்னமோ பால் வச்சுருக்காங்க, எல்மண்ட் ஓட் மில்க் பால் என்னமோ வச்சுருக்காங்க. ஜிஞ்சர் பவுடர், இங்கே சாக்லேட் ரைஸ் கொஞ்சம் இருக்குது, சின்னமன் பவுடர், ஆல்மண்ட்ஸு, இந்த மாதிரி ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், மிக்ஸ் ஸ்பைஸ் போல் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் கேக் ஜாமான்லாம் இங்கே இருக்குது. இந்த மாதிரி சாக்லேட்லாம் இருக்குது. இது கிஸ்மிஸ்ஸு. இந்த ஃப்ரிட்ஜ் அவ்வளோதான். வெளியில் வந்துட்டு படம்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நான் ட்ராவலிங் போன ஊரில் உள்ள அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததும் இருக்கும். அப்புறம் இங்கே வந்துட்டு முக்கியமான இந்த மாதிரி மெசேஜ்லாம் நான் கொஞ்சம் அங்கே வச்சுக்குவேன். இந்த செக்ஷனில் நான் எனக்கு பிடிச்ச மெசேஜ்லாம் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பார்க்கலாம். ஃப்ரீசர் முதல் பார்க்கலாம். ஐஸ் பாக்ஸு, சிக்கன்லாம் வச்சுருக்கேன், மீன், மட்டன் இருக்குது. இது இந்த மாதிரி மீன், இந்த மீன் வந்துட்டு என்னோடய பூனைக்கு நான் வச்சுருப்பேன். என்னோடய பூனையோட சாப்பாடு இதெல்லாம் சமைச்சு கொடுக்கறது இதெல்லாம். அப்புறம் இங்கே கதுவில் பன்னீர் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது நகட்ஸு, தேங்காய் பழம் அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி சின்ன சின்ன பேக்கிங்காக பண்ணி சின்ன பேக்கிங்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. இப்போ கீழே செக்ஷன் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு என்னோடய மில்க் பவுடர், மஞ்சத்தூள், பால், ஃபுல் க்ரீம் மில்க்கு, தேங்காய் பால்லாம் அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். வீகன் தேங்காய் பால் கூட வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், இது பொரிக்கிற மாவு, வெஜிடபிள்ஸ், சிக்கன் இதெல்லாம் பொரிக்கலாம் நம்ம. இது செஃப்ரான் கூட வச்சுருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட் இது கிஃப்டாக கொடுத்தது. இதெல்லாம் வச்சுருக்கேன். இது என்னோடய தங்கச்சி செய்கிறாங்க, ஆன்லைனில் இந்த ஜாமான்லாம் விற்கிறாங்க. இந்த கூலம்லாக்கு, இது கூலம்லாக்கு, இதெல்லாம் இந்த செக்ஷனில் வச்சுருக்கேன். கீழே இது மிளகாத்தூள், வெல்லம்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். நிறையா வெல்லம்லாம் வச்சுருக்கேன் நான். சமயத்தில் நம்ம சமையலுக்கு கருப்பு பதிலாக அந்த வெல்லம்லாம் பாய்க்கலாம். மிளகாத்தூள், இது உரப்பு மிளகாத்தூள், அசாம் ஜாவு, அந்த மாதிரி செக்ஷன், இந்த மாதிரி ஜாமான்லாம் இந்த செக்ஷனில் இருக்குது. கீழே பாஸ்மதி அரிசி இருக்குது மிச்சம். இந்த பாஸ்கெட்டில் வந்துட்டு நான் டொமேட்டோ வச்சுக்குவேன். டொமேட்டோ இருக்கும் அதில்.
மிச்ச மாவு, ஆட்டா மாவு, காஞ்ச மிளகாலாம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி பையில் கட்டி கட்டி நான் எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அது மாதக்கணக்கில் இருக்கும் ஃப்ரிட்ஜில், ஒன்றுமே கெட்டு போகாது. இங்கே முட்டை கேசிங் இருக்குது, முட்டை இருக்குது பாருங்கள், முட்டை, ரவா மாவு இது. இதில் வந்துட்டு நெத்திலி பொடிலாம் நிறையா வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் நெத்திலி பொடி இருக்குது, கருவாடு இருக்குது, அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நெத்திலி பொடி அடியில். இங்கே வந்துட்டு நிறைய ஜாமான் இருக்கும், எல்லாம் கலந்து இங்கே இருக்கும். ஆனால் எல்லாமே இந்த மாதிரி பையில் மிச்சம் பையில் உள்ள ஜாமான்லாம் இது மாதிரி கிட்டாவில் கட்டி எல்லாமே இந்த செக்ஷனில் இங்கே இருக்கும். பருப்பு இருக்குது, பச்சாங்க இருக்குது, இது வந்துட்டு பிரெட் க்ரம்ஸு, மாவுங்க, சீனி, பாசிப்பயிறு, இடியப்ப மாவு, இந்த மாதிரி விதவிதமாக எல்லாமே கட்டி மிச்சம் இருக்கிறதுலாம் கட்டி அது எல்லாமே இங்கே இந்த செக்ஷனில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த கதுவில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் முட்டையெல்லாம் இங்கேயும் வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே அசம் கப்பிங் கொஞ்சம் இருக்குது, என்னமோ பவுடரு மிச்சம் இருக்குது, இது இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு மசாலா பவுடர்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். பிரியாணி மசாலா, வெஜிடபிள் மசாலா, குருமா பவுடர், இது கருப்பு சீனி இருக்குது, அப்பளப்பெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது கசகசா, இங்கே வந்துட்டு கொஞ்சம் சாகு இருக்குது, ஜவ்வரிசி, கசூரி மெட்டி கூட கொஞ்சம் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் சாஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இது வெஜிடேரியன் மஷ்ரூம் சாஸு, மிஞ்சா பீஜான், கிச்சாப்லாம் இருக்குது, கிச்சாப் மனேஸ். இந்த மாதிரி மேலே கவர் போட்டுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி மேலே ஓட்டை உள்ளதில் அந்த மாதிரி ஒரு கவர் போட்டுக்குங்க. சில்லி சாஸு, கொஞ்சம் பிளாக் கூட வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர். இந்த 2 ஃப்ரிட்ஜில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு இன்றைக்கி நான் காட்டியிருந்தேன். ஹோப் everyone enjoy this video today. Thank you for watching.